So let's start the digital marketing course from the scratch. I wish you all the best. உங்களோட கெரியர் உங்களோட ட்ரீம் என்ன இது பண்ணுறீங்களோ இந்த 4 months எல்லாமே நல்லா நடக்கட்டும். ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் மீன் பை மார்க்கெட்டிங்? எல்லாரும் மார்க்கெட்டிங் படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. வாட் இஸ் மீன் பை மார்க்கெட்டிங்? ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்ட்டு சாம் சொல்கிறாரு. ப்ரொமோட்டிங் ப்ராடக்ட். வாட் இஸ் மீன் பை ப்ராடக்ட் யோசிவீங்க. அடுத்தது வேற யாரு? அப்படியே ஒவ்வொருத்தரும் இன்ட்ராக்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம ப்ராடக்டை நிறையா கஸ்டமர்ஸ்க்கு ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணுறது தான் சார் மார்க்கெட்டிங். அதாவது ப்ராடக்ட் ரீச்சிங் ஆடியன்ஸ். யார் ஆடியன்ஸ்? அடுத்தது சொல்லுங்க. லத்திகா. செல்லிங் த ப்ராடக்ட். எது இருக்கும்? செல்லிங் பண்றது சார். ப்ராடக்ட்டை செல் பண்றது. நான் நேத்தே சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லணும் அப்படிங்கறத சொன்னேன். அதனால நீங்க கரெக்டா தான் சொல்லணும் அப்படின்ட்டு நீங்க நெட் எதுவும் பார்க்காதீங்க. இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் எப்பவுமே நெட்டை பார்க்காதீங்க ஆன்லைன்ல இருக்கவங்க. ஏன்னா நம்ம இது வந்து இவால்வேட் பண்றது கிடையாது. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். யார் கரெக்டா சொல்றீங்களோ அப்படின்லாம். அதனால தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இட் இஸ் a லேர்னிங் டைம். இன்னும் ஒருத்தர் சொல்லணுமே. யார் சொல்லாம இருக்கீங்க? மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னது? சர்வீஸ் ப்ரோமோட் பண்றது. சர்வீஸை ப்ரோமோட் பண்றது. ஓகே, வாட் இஸ் மீன் பை சர்வீஸ்? இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டேன். ப்ராடக்ட்னா என்ன சாம்? ப்ராடக்ட் அப்படின்னு என்ன? ப்ராடக்ட் மீன் பண்ண முடியாது. ஒரு கோர்ஸ் இருக்குன்னா அங்க இருந்து அந்த கோர்ஸ் மூலியமான அந்த ட்ரெயினர் வர வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர வச்சு கிளாஸ் ஜாயின் பண்ண வைக்கணும். அது டிஜிட்டல் மூலியமாக போகணும். அது எப்படின்னா இப்போ வெப்ல சர்ச் பண்ணோம்னா அப்படி கோயம்புத்தூர் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட் சர்ச் பண்ணால் அதில் ஃபஸ்ட்டு வர மாதிரி. சரி, நம்ம நீங்க ரொம்ப டெக்னிக்கலா போறீங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம கேட்கறது என்னன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டோம். ப்ரொமோட்டிங் த ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு வேர்டு சொன்னீங்க. ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. எனி ப்ராடக்ட்னா எக்ஸாம்பிள் ஜுவல்ஸ். ஜுவல்ல ப்ரொமோட் பண்றது ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க. ரீச்சிங் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆடியன்ஸுங்கிறது யாரு? அது வேற யாராவது சொன்னாங்க உங்களுக்கு? சார் ஆடியன்ஸ்னா இப்போ நம்ம ஷாம்பு மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளூர்லேயே பண்ணுறோம் அப்படின்னா அது லோக்கல்லே தான் சார் இருக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ இல்லாட்டி டிவி மூலியமா அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா பண்ணாதான் வைடான ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும் சார் ப்ராடக்ட். ஆடியன்ஸுங்கிறது யார்? அதுல ஆடியன்ஸ்னா அந்த ஏஜ் குரூப் உள்ள பீப்புள் தான் சார். பீப்புள்னா தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க. அதுதான் சார் டார்கெட்டட் ஆடியன்ஸ். இப்போ ஷாம்பு பார்த்தீங்கன்னா 80 வயசு 90 வயசு ஆளுங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அதே பார்த்தீங்கன்னா ஷாம்பு கண்டிஷனர் அது எல்லாமே வந்து யங் ஜென்ரேஷன் 20 to 30s அந்த ரேஞ்சில் உள்ளவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறது தான் சார் ப்ராடக்ட். those who buy your product. நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆடியன்ஸுங்கிறது யாருன்னா those who buy your product. அந்த 70 வயசு 80 வயசு வாங்க மாட்டாங்கன்னா அவங்க ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. அப்போ வாங்கக்கூடிய ஆளுங்க தான் ஆடியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். காமனா நீங்க பீப்புள் அப்படின்னா எல்லாரும் ஆயிடுவாங்க. இதுல எல்லாரும் ப்ராடக்டை வாங்க போறது இல்லை. திருச்சி சேலம் லொகேஷன் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த லொகேஷன்ல எல்லாருமே தான் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு யாரு வேணும் அப்படின்னா those who buy your product. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் யார் இந்த பொருளை வாங்குவாங்கன்னு தெரியும். உங்களுக்கு நீங்க தெரிஞ்சதுனால தான் பிசினஸே பண்ண முடியும். செல்லிங் ப்ராடக்ட் அது வந்து ஜுவல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சர்வீஸ் ப்ரோமோட். என்ன சர்வீஸ் லத்திகா? எக்ஸாம்பிள். அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நம்ம அட்வர்டைஸ் மூலிமா அதை ப்ரோமோட் பண்ணலாங்க சார்.
அதான் சர்வீஸ்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ப்ராடக்ட்னா ஜுவல்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. சர்வீஸ் எஸ் சார், சர்வீஸ்னா இப்போ பார்லர்லலாம் நம்ம போனால் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லைங்க சார், அந்த மாதிரி. பியூட்டி பார்லர் எக்ஸாம்பிள், வெரி குட். ஸோ இப்போ எல்லாம் கம்பைன் பண்ணோம்னா உங்களுக்கு அதான் டெஃபினிஷனாக கிடைக்கும். ஓகேங்களா? மார்க்கெட்டிங்க்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு, நிறைய மார்க்கெட்டிங் குரூஸ் எல்லாம். நீங்க நீடு தெரியணும், நீடு தெரிஞ்ச மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும், இது எல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸா மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு போய்க்க வேண்டாம். நம்ம போறது என்ன அப்படின்னா, கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ் about a product or services is called marketing. நான் ரொம்ப சிம்பிள் டைம்ல சொல்லியிருக்கேன். ப்ரோமோட்டிங் ஆர் கிரியேட்டிங் எது வேணாலும் வச்சுக்கோங்க. கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ் அபவுட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் ப்ராடக்டா இருக்கலாம், கண்ணுக்கு தெரிஞ்ச ப்ராடக்டாகவும் இருக்கலாம். சர்வீசஸ் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது. இப்போ பியூட்டி பார்லர் சர்வீஸுங்கிறது அந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம பார்க்க முடியும். அது ஒரே மாதிரி எல்லா டைம் வராது. ஒரு எலக்ட்ரீஷியன் அவங்களோட ஃபேன் ஃபிட்டிங், லைட் ஃபிட்டிங், அது ஒரு சர்வீசஸ். பிளம்பர் அவங்களோட பிளம்பிங் சர்வீசஸ். ஸோ இதெல்லாமே சர்வீசஸ், அதாவது ஜாப் ஆர்டர் எடுத்து பண்றது. ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு உருவாக்கி வச்சு அதையே திருப்பி திருப்பி எல்லாத்துக்கும் செல் பண்றது. ஸோ இந்த ப்ராடக்ட்ல ரெண்டு இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட், கண்ணுக்கு தெரியாத ப்ராடக்ட்டும் இருக்கு. நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா இஆர்பின்னு சொல்லுவாங்க, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஒரு சொல்யூஷன் ஃபார் எனி கம்பெனி அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஒரு கம்பெனியோட இன் அண்ட் அவுட் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வைக்கிறது இஆர்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை ப்ராடக்ட்னு தான் சொல்லுவாங்க. அமேசான் இட்ஸ் அ ப்ராடக்ட் கம்பெனி அப்படிம்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஒரு சொல்யூஷனோட வர்றது எல்லாமே நம்ம ப்ராடக்ட்பாங்க. சர்வீசஸ் அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி சொல்றதா சர்வீசஸ், செஞ்சு தர்றது, ஜாப் ஆர்டர் மாதிரி பண்றது சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட இதில் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இதை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தோம்? நம்மள வந்து ப்ராடக்டா சர்வீசஸா? சர்வீசஸ், வெரி குட். ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அப்புறம் ஒரு ப்ராடக்டா கொடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கிற இதே மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் நாளைக்கு இன்னொருத்தருக்கு எடுத்தேன்னா எக்ஸாக்டா அப்படியே வராது. 2-3 வார்த்தைகளை மாற்றுவேன், கான்செப்ட் கொஞ்சம் கான்செப்ட் மாற்ற மாட்டோம், அந்த வார்த்தைகள் மாற்றுவோம். சில டாபிக் எக்ஸ்ட்ரா எடுப்பேன், சில டாபிக்ஸ் கம்மியாக எடுப்பேன், எப்படி வேணாலும் நடக்கும். ஏன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் டெலிவரி பண்ணுறது. பட் நான் ப்ராடக்ட்னு ஒரு ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், Udemy மாதிரி ஒரு ரெக்கார்டட் வீடியோ கொடுத்தேன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் டெலிவர் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட கோர்சஸ் எல்லாமே வந்தோன்னா சர்வீசஸ் கீழே வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சர்வீசஸை எப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்? கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ் அபவுட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் இஸ் கால்ட் மார்க்கெட்டிங். ஸோ ஆப்பிள் டெக்னாலஜி எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர், போஸ்டர்ஸ், பேம்ப்ளெட்ஸ், எஸ்எம்எஸ், ஃப்ளெக்ஸ், டிவி, ரேடியோ, இது மூலமா இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆப்பிள் டெக்னாலஜி நாங்கள் கோர்ஸ் சொல்லி தர்றோம் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்படின்னா என்ன மீனிங் ஆகுது அப்படின்னா, நியூஸ் பேப்பர், போஸ்டர்ஸ், பேம்ப்ளெட்ஸ், எஸ்எம்எஸ், பஸ் ஹோர்டிங் மூலமா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இது வேற வழி இல்லை, நம்ம இதுதான் ஆப்ஷனா இருந்ததுல இதுல எது பெஸ்ட் அப்படிங்கறத எடுத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நியூஸ் பேப்பர்ல பண்ணா காசு எஃபெக்டிவா, இல்ல நியூஸ் பேப்பர்ல பண்ணா காசு அதிகமானாலும் நம்மளுக்கு நம்மளோட கோல் என்ன, என்கொயரி ஜென்ரேட் பண்றது, இதெல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த இதுல நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணீங்கனாலும் எதுக்காக அந்த அவேர்னஸ் பண்றீங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். 4 பேர் நம்ம கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு விளம்பரம் பண்றீங்களா, இல்ல 4 பேர் தெரிஞ்சு நம்மளை கூப்பிட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க விளம்பரம் பண்றீங்களா, இல்ல 4 பேர் தெரிஞ்சு நம்மளை கூப்பிட்டு நம்மளை வந்து பார்க்கணும், ஒரு டெமோ அட்டன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்றீங்களா, இல்ல 4 பேர் நம்மளை ஆடை பார்த்து கூப்பிட்டு வந்து அதுல ஒருத்தர் ஜாயின் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ இதுதான் கோல் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணணும். ஸோ அவேர்னஸ் அப்படின்னு நீங்க பண்றப்ப அந்த ஜாயின் பண்ற வரைக்கும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பொருளை நீங்க இப்பதான் வந்து மக்கள்கிட்ட கூட சேர்க்கிறீங்க அப்படிங்கிறப்ப அது இமீடியட்டா நம்ம வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம உள்ள வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது.
அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து அவேர்னஸ். நான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நான் சேர்க்கிறது மட்டும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சொல்றேன். ஸோ நியூஸ் பேப்பர், போஸ்டர்ஸ், பேம்ப்ளெட்ஸ் இதெல்லாமே ஒவ்வொரு மெத்தடாலஜி. ஒரு இதில் வந்து நான் நியூஸ் பேப்பரில் கொடுப்பேன், ரேடியோ விளம்பரம் கொடுப்பேன், தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு பிரான்ச் இருக்குன்னா டிவியில் விளம்பரம் பண்ணுவேன். ஸோ ஏதோ ஒரு மெத்தடில் நான் வந்து அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணுறேன்.
ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் வந்துட்டு வெண்டர்ஸ். நான் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர், போஸ்டர்ஸ், பேம்ப்ளெட் இது மூலமா நான் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணேன். என்ன அவேர்னஸ்? இந்த மாதிரி வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற கோர்ஸ், என்ன கோர்ஸ் எடுக்கிறோம், நீங்களாம் வந்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு என்கொயரி ஜென்ரேட் பண்றதுக்காக நான் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ரியலா நம்ம பண்ணாலும் இது எல்லாத்துலயும் நான் பண்ணல. நியூஸ் பேப்பர்ஸ்ல நம்ம ஆட் கொடுத்துட்டு இருந்தோம், எஸ்எம்எஸ் நம்ம அனுப்பிச்சிட்டு இருந்தோம், பேம்ப்ளெட் நம்ம அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம், பேப்பருக்குள்ள இன்சர்ட் பண்ணுவோம், இல்லை ஏதாவது காலேஜ் பின்னாடி போய் கொடுத்துட்டு இருந்தோம். இதெல்லாமே நான் சொல்றது ஒரு 2013 to 15, 16 வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2013 to 2016 இது ரியலா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ் நான் கொடுப்பேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்த புதுசில் அதில் ஹிந்தில் நான் விசிட்டிங் கார்டு சைஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா 15,000 ரூபா என்கிட்ட வாங்குவாங்க. 15,000 ரூபாய்க்கு ஒரு ஆடு தான் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஆஃபர் கொடுப்பாங்க, 1+2 இல்லை 1+1 கொடுப்பாங்க. பட் ஒரு ஆடு நீங்கள் வச்சுக்கோங்க, 15,000 ரூபா விசிட்டிங் கார்டு சைஸில் கிளாசிஃபைட்ஸ் லெவலில் கொடுக்குற இடம் இருக்கு. அதில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 கால் வரும். இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் எடுக்கிறீங்களாமா, நாங்கள் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு 10 கால் வரும். அப்போ 10 கால் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 1,500 ரூபா ஒரு காலுக்கு நான் செலவு பண்ணுறேன். ஸோ அப்போதான் 10 கால் நம்மளுக்கு வருது. 1,500 ரூபா இன்ட்டு 10ன்னு போட்டீங்கன்னா 15,000 முடியும். இந்த 10 காலில் ஒரு 5 பேர் நேரில் வருவாங்க, ஒருத்தங்க ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கோர்ஸோட வேல்யூ 15,000 அப்படின்னா நீங்கள் போட்ட பணத்தை எடுத்துடலாம். 15,000 ரூபா கொடுத்து ஆடு கொடுக்குறீங்க, 10 பேர் உங்களை கூப்பிட்டு வாட் இஸ் திஸ் கோர்ஸ் அபவுட்னு கேட்குறாங்க. 5 மெம்பர்ஸ் டைரக்டா ஆஃபீஸ் வர்றாங்க டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு, 1 மெம்பர் ஜாயின் பண்றாங்க. சப்போஸ் யாருமே ஜாயின் பண்ணலைன்னா 15,000 லாஸ், 2 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா இன்னொரு 15,000 ப்ராஃபிட். இப்படிதான் வந்து நம்ம கணக்கு பண்றோம். இப்போ இதெல்லாம் வந்து இந்த சமயத்துல நம்ம பண்ணிட்டு இருந்த. அப்போ நான் என்ன பண்ணேன், பேப்பர் மூலமா அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணேன். இந்த மாதிரி நாங்க கோர்ஸ் சொல்லி தர்றோம்ட்டு. அந்த அவேர்னஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது, 10 பேர் கூப்பிட்டு கேட்குறாங்க நம்மளைய. அது கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? கன்சிடரேஷன் அப்படின்னா நீங்க என்ன கோர்ஸ் தர்றீங்க என்ன அப்படிங்கிறது எல்லாமே கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் நேர்ல வர்றாங்க பார்த்தீங்களா, வந்து டெமோ அட்டன் பண்றது, அதுவும் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ். இவங்ககிட்ட போகலாமா வேண்டாமா, இந்த டைம்ல வேற ஒருத்தங்க நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அடுத்தது கன்வர்ஷன். சரி எனக்கு இங்க பிடிச்சிருக்கு ஜாயின் பண்றேன் அப்படின்னு பண்ணாங்க. ஸோ இதுதான் இவங்க நடத்திட்டு இருந்த முதல்ல இருந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ நான் ஏதோ ஒரு மெத்தட்ல நான் ஆடு கொடுப்பேன், அது மூலமா என்கொயரி வந்து என்னை டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸுக்கு இல்லை இதை வந்து ஜாயின் பண்ணுவாங்க. எப்போ கன்வர்ஷனா பணம் கொடுத்து ஜாயின் பண்றாங்க பார்த்தீங்களா, அது கன்வர்ஷன். என்னைக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுக்குறாங்களோ அது வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ கன்சிடரேஷன் கன்வர்ஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னு இப்போ நம்ம சொல்றோம். அன்னைக்கு வந்து இதை மார்க்கெட்டிங்னு நம்ம சொன்னோம். நவ் வி ஆர் காலிங் எஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ட்ரெடிஷ்னல் என்ன, ஒரு ரொம்ப நாள பாரம்பரியமா பண்ணிட்டு இருந்தா ஒரு இது. அப்ப இப்ப புதுசு வேற என்னமோ இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அதை பாரம்பரியம் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு மாறி இருக்கு. ஸோ இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற டேர்முக்கு மாறி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டிங் நான் பண்ணினா தான் எனக்கு பிஸ்னஸ் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போறதுக்கு முன்னாடியே நான் 2 பர்பஸ் நான் சொல்லிடுறேன். லீட்ஸ், பிராண்டிங் அப்படின்னு 2 இது சொல்லுவாங்க. இனிமேல் இந்த டேர்ம் வந்து அடிக்கொருக்கா ஃபுல்லா கோர்ஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண போறது வந்து லீட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். லீட் அப்படின்னா ஒரு பர்சனோட ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி. பர்சன் ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன். இதைத்தான் லீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரிஞ்சுக்கோங்க, ஒரு பர்சனோட ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி. இன்னைக்கு இருக்கிறதுல பர்சனோட ஃபோன் நம்பர் தான் லீட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். ஏன்னா இன்னைக்கு யாரும் இமெயில் பண்றது. ஒரு இன்ஸ்டாகிராமோட ஐடியும் கூட இட் இஸ் அ லீட். நம்ம அது மூலமா அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம், ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு வந்து யாரும் மெசேஜ் அதுல எல்லாம் போய் பெருசா வந்து பாக்குறது இல்லை. டைரக்டா ஒரு ஃபோன் நம்பருக்கு வர்ற மெசேஜோ வாட்ஸ்அப்போ கால் தான் வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ
ஸோ அதனால இமெயில் ஐடியோ இல்லை மற்றது எல்லாமே அந்த கம்யூனிகேஷன் டூல்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துருச்சு. பிராண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பீப்புள் ரிமெம்பர் த கம்பெனி ஆர் ப்ராடக்ட். எந்த ஒரு கம்பெனிவோ அல்ல ப்ராடக்டவோ மக்கள் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ தட் பிகம்ஸ் அ பிராண்ட். ஆப்பிள், ஐபோன், சாம்சங், எல்ஜி இதெல்லாம் வந்து ஒரு பிராண்ட், டக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். வேற சில மொபைல்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க மொபைல்லே எடுத்தீங்கன்னா எத்தனையோ மொபைல் இருக்கு. வேற சில மொபைல்லாம் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, பிராண்ட் வந்து பத்தாது. இப்போ நீங்க எடுத்து பாருங்க, இப்போ அமேசான் அப்படிங்கிறதுக்கு நான் போறேன். இதுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா மொபைல் ஃபோன், ஐபோன் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது, ஒன் பிளஸ் ஞாபகம் வரும், சாம்சங், ரியல்மி. இது யார் ஞாபகம் வச்சிருக்கீங்க? யாருக்காச்சும் தெரியுமா? IQ00 தெரிஞ்சுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல, பட் அந்த அளவுக்கு ஃபேமஸா எல்லாத்துக்கும் தெரிய பிராண்டா அப்படின்னு பாருங்க. ஓப்போ, ரியல்மி, சாம்சங் இதெல்லாமே தெரியும். அப்ப இந்த இடத்துல நீங்க போனீங்க அப்படின்னா பிராண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? லாவா எந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஐகால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? HMD, மைக்ரோமேக்ஸ். ஸோ எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், பட் அது முக்கியமான நம்ம வாங்குவோமா அந்த பிராண்ட் அப்படின்னா வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது. அப்ப பீப்புள் எளிதாக ஞாபகம் வச்சுக்கிறது பேரு பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஐபோன், சாம்சங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் சாம்சங் கம்பெனிக்கு அது மேனுஃபேக்சரிங் எங்க இருக்குதோ அந்த கம்பெனி கூப்பிட்டு சார் எனக்கு ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நம்ம யாராச்சும் கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆனா அந்த கம்பெனியை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த கம்பெனி ஞாபகம் வச்சுக்கிறதுனாலதான் டீலர்ஷிப் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த டீலர்கிட்ட போய் நம்ம எனக்கு ஒரு ஃபோன் வேணும், இந்த மாடல் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஐபோனா இருக்கட்டும் இல்ல வேற கம்பெனிஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். கீழே டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு போய் அதை வாங்குவோம். அப்ப அந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரிய கம்பெனிஸ் வந்து தன்னோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு பிராண்டை உருவாக்குறாங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, பிராண்டிங் அப்படின்னா காசு நிறைய கொடுத்து வாங்குறது பேரு பிராண்டிங் கிடையாது. இப்ப நம்ம இப்ப பேசணும் IQ01 சொன்னோம், இது ஒரு பெரிய பிராண்டா மாறலாம். நான் வந்து ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கினாதான் அது பிராண்டு. இன்னைக்கு எல்லாரும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு புரூக்ஃபீல்ட்ஸ்ல போய் நான் ஒரு ஷர்ட் பேண்ட் எடுத்தேன், ஐ மீன் மால்ல போய் எடுத்தேன் அப்படின்னா நான் ஒரு பிராண்ட்ல எடுத்துட்டேன். இல்ல நான் போய் வந்து ஒரு வேனுசன் இல்ல வேற ஏதாவது ஒரு பெரிய கம்பெனிஸ்ல அதாவது காஸ்ட் அதிகமா இருக்கிற ஒரு ஷர்ட் வாங்கினேன்னா ஓ நான் பிராண்டிங்ல வாங்குறேன்னு அர்த்தம். பட் அப்படி கிடையாது, ஆக்சுவலா அப்படி கிடையாது. பிராண்டுங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட கஸ்டமர் சர்வீஸ், உங்களோட குவாலிட்டி, உங்களோட வே ஆஃப் பிஹேவியர். உங்களோட ஆஃபீஸ்க்குள்ள போய் நான் ஒரு பொருளை வாங்குறப்போ அவங்க பிஹேவியர் பண்றது, உங்களோட பேக்கிங் மெட்டீரியல், உங்களோட பேக்கிங் டிசைன், இது எல்லாமே சேர்ந்ததான் பிராண்டிங். லாஜிஸ்டிக்ஸ், டெலிவரி. அப்ப பிராண்ட் அப்படிங்கிறது ஒரு நேம் தானா உருவாகணும். அந்த நேம் எப்படி உருவாகும்னா நீங்க கொடுக்குற சர்வீஸ்லயும் நீங்க கொடுக்குற ப்ராடக்ட் குவாலிட்டியில அந்த பேக்கிங்ல இருந்து எல்லாமே சேர்ந்துதான் ஒரு பிராண்டை உருவாகும். மக்களா வந்து கொண்டாட ஆரம்பிப்பாங்க, அதுதான் பிராண்ட். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் 10,000 கொடுத்து ஒரு ஷர்ட் எடுத்தேன், அந்த ஷர்ட் வந்து ஒரு பெரிய விளம்பரத்துல வந்து அதை பார்த்து நான் எடுத்தேன்னா நான் பிராண்டட் ஷர்ட் போட்டிருக்கேங்கிறாங்க. பிராண்ட் வந்து அது முடிவு பண்றது இல்லை. பிராண்டிங் அப்படிங்கிறது எப்படி முடிவாகும்னா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி, சர்வீஸ், கஸ்டமர் இது, டெலிவரியில இருந்து இப்ப நான் சொன்ன அத்தனை எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பிராண்ட். ஸோ அப்படி வந்து பிராண்ட் வருதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பிராண்டை உருவாக்கணும். பட் ஆனா இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் அதிக பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் சொன்னது மூலமா அதிக பேர் ஞாபகம் வச்சுக்குவாங்க, கஸ்டமர் சர்வீஸ் சூப்பரா இருந்தது அப்படின்னு எல்லாம் ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆனா இப்ப இருக்கிறதுல வந்து என்ன பண்றாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய ஈவெண்ட்டை ஸ்பான்சர் பண்றது, IPL ஸ்பான்சர் பண்றது, T20 மேட்ச் ஸ்பான்சர் பண்றது. இங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கும் ஆஃப்லைன்ல, அதை நம்ம ஸ்பான்சர் பண்றது. இதெல்லாம் பண்றப்ப எல்லாத்துக்கும் ஈஸியா தெரிய வரும். டிவி ஃபுல்லா விளம்பரம் கொடுக்கறது, பேப்பர் ஃபுல்லா விளம்பரம் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி நீங்க விளம்பரம் கொடுத்தீங்கன்னா மக்கள் ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இதை நான் இங்கே பார்த்தேன், அந்த இடத்துல பார்த்தேன், டிவியில பார்த்தேன், பேப்பர்ல பார்த்தேன் அப்படிங்கிறது ஞாபகம். அப்ப அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கீழே போய் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு அவங்க வாங்குறாங்க, எனக்கு இந்த ஃபோன் வேணும், இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு வாங்குறாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே அந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னா வாங்க மாட்டாங்க. எவ்வளவுதான் பிராண்டா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னா வாங்க மாட்டாங்க. ஒரு சினிமா எடுக்கிறாங்க,
பெரிய விளம்பரம் எல்லாம் பண்றாங்க, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, ஓ படம் வரப்போகுது, இந்த படம் அந்த படம்னு. ஆனா உள்ள இருக்கிற கண்டென்ட் சரியில்லை அப்படின்னா அந்த படம் ஓடாது. அந்த பிராண்டுக்காக கொஞ்ச நாள் ஓடும், ஆனா நிறைய நாள் ஓடாது. ஏன்னா உள்ள இருக்கிற கண்டென்ட் சினிமா நல்லா இல்லை அப்படின்னா. அதே மாதிரிதான் பெரிய பிராண்ட் நீங்க என்னதான் உருவாக்குனாலும், ஐபோன், ஆப்பிள் எல்லாம் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த இது போயிடும். ஸோ பிராண்டிங் இப்ப யார் யார் ட்ரெடிஷனலா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பெரிய டேர்ன் ஓவர் உள்ள கம்பெனி பண்றாங்க, லார்ஜ் டேர்ன் ஓவர் கம்பெனி. அப்ப பெரிய டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது என்னது? நான் பல கோடிகளை நான் செஞ்சேன் அப்படின்னா விளம்பரத்துக்கு நான் என்னால பணம் கொடுத்து செய்ய முடியும். அதுதான் லார்ஜ் டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது. லீட் அப்படின்னா கம்பெனிஸ் லுக் ஃபார் சர்வைவல். ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு நான் ஓடணும், வாடகை கட்டணும், சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தேவை லீட். ஒரு பர்சனோட ஒரு ஃபோன் நம்பர். இப்போ நீங்க எல்லாமே எடுத்துக்கோங்க, சாமா இருக்கட்டும், லத்திகாவா இருக்கட்டும், இல்ல இளங்கோவா இருக்கட்டும், சிவராம் கிருஷ்ணன், இந்த 4 பேரும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம கம்பெனி கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்க. ஸோ ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 4 பேரும் ஒரு டெமோவோ இல்லை டீட்டெயில்ஸோ கேட்டு எல்லாம் நீங்க பண்ணினீங்க. இந்த 4 பேரும் இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. இது மாதிரி 40 பேர் நம்மளுக்கு வந்திருக்கலாம், ஆனா நீங்க 4 பேர் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அப்ப இந்த உங்களோட ஃபோன் நம்பர் இருந்துச்சு கம்யூனிகேட் பண்றதுக்கு, அதுதான் லீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். எனக்கு ஒரு லீட் அப்படின்னா எனக்கு அந்த ஃபோன் நம்பர்லாம். இப்ப அந்த ஃபோன் நம்பரே எனக்கு கிடைக்கல, உங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த இதெல்லாமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. நீங்க இங்க வந்து சேர்ந்துருக்க மாட்டீங்க, வேற ஒரு பக்கம் சேர்ந்துருப்பீங்க. அப்ப இந்த கம்பெனி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, மந்த்லி எனக்கு குறிப்பிட்ட லீடு, இந்த என்கொயரி பண்றவங்க பேர் லீடுன்னு சொல்றோம். ஒரு 100 பேராச்சும் என்கொயரி பண்ணா தான் 10 பேர் ஜாயின் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இதுதான் வந்து ரியாலிட்டியில் நடக்குது. அப்ப 100 பேர்த்தோட ஃபோன் நம்பர் நான் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரக்டா எனக்கு 100 பேர் வந்து என்கிட்ட கேட்க மாட்டாங்க, நான் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு. அதுக்கு சில ஒர்க் நான் பண்ணினா தான் இந்த 100 பேர்த்தோட நம்பரை நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 100 பேர் வந்து கோயம்புத்தூர்லேயே இருக்கணும்னு இல்லை, ஈரோடு, திருப்பூர், சேலம் எங்கே வேணாலும் இருப்பாங்க. நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னா ஊரா போய் நம்ம யார் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அவங்களா ஒரு ஓப்பனிங் இல்லை தேடுதல் வர்றப்ப இங்க பாருப்பா, ஒருத்தங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம்னு என்னைக்கு முடிவு பண்றாங்களோ பாரு, நான் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இல்லை படிக்கலாம்னு என்ன வர்றப்ப நான் சோசியல் மீடியாவில் போய் நான் நிற்பேன், இந்த மாதிரி நான் கோர்ஸ் சொல்லி தர்றேன் அப்படின்னு. இப்ப அப்படி போய் நின்னோம்னா மட்டும்தான் நம்மளே என்கொயரி பண்ணுவாங்க. இப்ப இது பாருங்க, இன்ஸ்டாகிராம் நம்மளோட ஒரு அக்கௌண்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது போஸ்டர்ஸ், ரீல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம். வியூ இன்சைட்ஸ் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். 539. இது காமனான ஒரு இதை பார்த்துருக்காங்க. இப்போ சப்போஸ் இது ஸ்டில் திங்கிங் தட்ஸ் யூ ஆர் ஸ்டில் ஸ்ட்ரக், இந்த கோர்ஸை படிங்க அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ இது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? ஐடியில் போனோம் 306. அப்போ 306 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 3 பேராச்சும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. மீதி பேர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கிட்டையும் ரீச் பண்ணா தான் அவங்க என்னன்ட்டு என்கொயரி பண்ணுவாங்க. என்னென்ன என்கொயரி பண்ணுவாங்க? மேபி அவங்களோட மெசேஜஸ் நம்மளுக்கு வரலாம். ஐ வாண்ட் டு நோ அபவுட் திஸ் கோர்ஸ் அப்படின்னு கேட்குறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு என்கொயரி பண்றதுக்காக தான் நம்ம இத்தனை ஒர்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளே மாதிரி அப்போ வேர்ல்டுல 2 தான் நம்ம பிரிக்கிறாங்க. லீடுக்காக ஒர்க் பண்ற கம்பெனி, பிராண்டிங்காக ஒர்க் பண்ற கம்பெனி. நான் சொன்ன எல்ஜி, சாம்சங், ஐபோன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டுக்காக ஒர்க் பண்ற மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ். எப்படி ஏதோ ஒரு இதெல்லாம் நம்மளை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. லீடுக்காக பண்றவங்க நம்ம இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணி தர்றோம் இல்லை சொல்லி தர்றோம் அப்படின்னு நம்ம போய் சொல்றப்ப ஒரு என்கொயரி நம்மளுக்கு வருது அப்படின்னா லீட். எனக்கு மாசம் ஒரு 100 பேர் வந்தா தான் நான் வந்து சம்பளம் கொடுக்க முடியும், ரெண்ட் கட்ட முடியும், எல்லாம் பண்ண முடியும். என்னைக்கு நான் பிராண்டா பெரிய இதாக நான் போறணும், அப்ப எனக்கு பெரிய காசு தேவைப்படும். தமிழ்நாடு ஃபுல்லா நான் டிவி விளம்பரம் பண்றேன் அப்படின்னா எனக்கு 10 பேர்ல 50 பேர் வந்து சேருவாங்க. ஆனா அதுக்கு உண்டான செலவை நான் பண்ணணும்.
ஸோ அதுக்கு பேங்க் பேலன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போகலாம், இல்லை உங்களுக்கு யாராச்சும் இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா போகலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப இதுதான். அப்போ 75% கம்பெனிஸ் லீடுக்காக தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, 25% கம்பெனிஸ் தான் அந்த நேமுக்காக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நேமுக்காக பண்ணாலும் அல்டிமேட் எய்ம் என்னன்னா அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட வந்து சேல் ஆகும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே லீடர். அப்போ லீடுனா ஒரு பர்சனோட கான்டாக்ட் நம்பர் அது இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணி நம்ம ப்ராடக்டை விற்க முடியும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா லீடெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே வேண்டியதில்லை. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றவங்க உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்டு போவோம் பசிச்சா, புரிஞ்சுங்க. அப்போ நீங்கள் எந்த மார்க்கெட்டிங் பெருசாக பண்ண வேண்டியதில்லை, ஒரு போர்டு மட்டும் போட்டு வச்சீங்கன்னா போதும். ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கிற ஆளுகளும் வந்து உங்களோட கடையில் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் ரீச் பண்ணணும். எல்லாத்துக்கிட்டையும் போய் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல், இந்த மெனு இருக்கு, இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ரீச் பண்ணால் மட்டும்தான் வெளியில் இருக்கிறவங்க வருவாங்க. இல்லாட்டி அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர்றவங்க அந்த போர்டை பார்த்துட்டு இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லான்னு போவாங்க. அப்போ உங்களுக்கு டேர்ன் ஓவர் அதிகமாக வரணும். நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர்றவங்க மட்டும் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஓடும். நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களும் வந்து சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி 2 லட்ச ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் நிறைய பேர்த்துட்டு போய் ரீச் பண்ணணும். அப்போ அதுக்கு செலவாகும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் டேர்ன் ஓவர் அதிகமாக பண்ணணும்னா மார்க்கெட்டிங் அதிகமாக பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ணாமல் எனக்கு இவ்வளோ டேர்ன் ஓவர் வேணும் அப்படின்னா முடியாது. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபா பெர் மாதத்துக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு தகுந்த மார்க்கெட்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் மார்க்கெட்டிங்கே பண்ணல அப்படின்னா 50,000 ரூபா ஆகும். இந்த போர்டுக்காக வந்து பார்த்துட்டு போவாங்க. 5 லட்ச ரூபா பண்ணணும்னா நான் வந்து ஏதோ ஒரு மெத்தடில் எல்லாத்தையும் போய் ரீச் அவுட் பண்ணுறேன். எனக்கு 50 லட்ச ரூபா மாதம் பண்ணணும் அப்படின்னா நான் டிவியில் போய் விளம்பரம் கொடுப்பேன். டிவியில் விளம்பரம் கொடுத்தோம்னா இன்னும் எத்தனையோ பேருக்கு ரீச் ஆகும், எத்தனையோ பேர் என்கொயரி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதிக டேர்ன் ஓவர் வேணும்னா அதிக மார்க்கெட்டிங் அக்ரெசிவாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ லீட் அப்படிங்கிறது காரணத்துக்காக எல்லா கம்பெனி 75% கம்பெனி ஒர்க் பண்ணுறோம், இன்க்ளூடிங் அவர் கம்பெனி ஆப்பிள் டெக்னாலஜி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம எதுவும் மாறல, மறுபடியும் சுற்றி வளைக்கல, டைரெக்டாக போகிறேன். கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ் அபவுட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் இன் த இன்டர்நெட் இஸ் கால்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படியே ஒரு இன்னொரு பரிணாமம் இருக்குது. டிவி, ரேடியோ இதெல்லாம் கொடுத்தப்போ இன்னைக்கு கொடுக்குறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. அதுலேருந்து வேற ஒரு இதுக்கு வர்றது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எங்கே எல்லாம் இன்டர்நெட்ல இப்போ பண்ணுறாங்க. அப்போ இன்டர்நெட்லேயே நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அளவுக்கு இப்போ பண்ண முடியுது அப்படின்னா எல்லா கம்பெனியும் அதனால தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. எல்லாம் எடுத்தோடனே ஆகலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2016 அந்த ரேஞ்சில் ஜியோ உள்ளே வர்றாங்க. ஜியோ வந்தோடனே அப்படியே எல்லாரும் ஒரு ஸோ ஒரு ஜியோ இதுலேருந்து வந்தோடனே எல்லா தேவையும் ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் வருது. எல்லாரும் உடனே அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஸ்மார்ட் ஃபோன். அது அப்போ கோவிட் அப்படிங்கிறது வருது, எல்லாரும் ஆன்லைன் அப்படிங்கிற வேர்டை பிரபலப்படுத்துகிறாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இந்தியாவில் பெருசாக எல்லாரும் பேசப்படுறாங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, யூபர், ஓலா, பைஜூஸ் இதெல்லாம். அப்போ அவங்க எல்லாம் பார்க்குறாங்க இன்டர்நெட் எல்லாத்து கையிலையும் இருக்குது, மொபைல் டேட்டா இருக்குது, ஆன்லைனுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஆன்லைன் மூலமாக பிஸ்னஸ் பண்ண முடியுது இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் காமிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எல்லாரும் சரி நானும் எனக்கு பண்ணி கொடுங்க, எனக்கும் பிஸ்னஸ் ஆன்லைனில் பண்ணி கொடுங்கன்னு அவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஸோ ஒரே நாளில் ஷிஃப்ட் ஆகல, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வருஷமா இப்படி மாறி மாறி வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு மூவ் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ இல்லை டிவியில் விளம்பரம் பார்க்குறதோ எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அதில் பண்ணுறப்ப என்னன்னா ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, டார்கெட்டட் ஆடியன்ஸ்ன்னு சொன்னாங்க, யார் நம்ம பொருளை வாங்கக்கூடியவங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் டிவியில் ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும், குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் போகும். ஆனால் யார் உங்கள் ப்ராடக்ட் வாங்குறாங்களோ அவங்க பார்ப்பாங்களா என்னன்னு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப நான் யார்கிட்ட செல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவங்ககிட்ட என்னால் செல் பண்ண முடியும். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எம் டேக்கிங் ஆப்பிள் டெக்னாலஜி, கூகுள் சர்ச் என்ஜினில் நான் ஒன்றே போடுறேன். கூகுள், எஃபி, இன்ஸ்டா, யூடியூப்,
வாட்ஸ்அப், லிங்க்டின். நான் சொல்றேன் இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு இவ்வளவுதான் ஆன்லைன்ல இருக்குன்னு கிடையாது. இது எகைன் we are creating an awareness. எதுக்காக அந்த அவேர்னஸ் நான் கிரியேட் பண்றேன்? லீடை ஜென்ரேட் பண்றதுக்காக. எதுக்காக அந்த லீடை நான் ஜென்ரேட் பண்றேன்? ஒரு என்கொயரி ஜென்ரேட் பண்றேன், அவங்க ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க பண்றேன்னா இந்த ஸ்டேஜ்ல நான் பண்றேன். கூகுள்லயும் சோஷியல் மீடியாலையும் நான் சொல்றேன். அந்த கூகுள் சோஷியல் மீடியால பர்டிகுலரா எஃபில என்னோட ஆடியன்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டால இருக்காங்க, யூடியூப். நான் ஏன் எக்ஸ், ட்விட்டர் எடுக்கல, ஸ்னாப்சாட், டிக்டாக் இதெல்லாம் எடுக்கல அப்படின்னா ஆப்பிள் டெக்னாலஜியோட ஆடியன்ஸ் அந்த யாரு பை பண்றாங்க, நீங்க அதனால தான் சொல்றேன் உங்களோட ப்ராடக்டை யாரு வாங்குவாங்கங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி நீங்க விற்கவே முடியாது. ராங் ஆடியன்ஸுக்கு போய் வித்துட்டு இருப்பீங்க. உங்க ப்ராடக்டை வாங்குறவங்க யாரு தெரிஞ்சாதான் அவங்க எங்க இருப்பாங்க ஆன்லைன்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு போய் நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அப்போ உங்க ப்ராடக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் வந்து சேல் பண்ற ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்கீங்க. ரோல்ஸ் ரைஸ் காரு பல கோடிகள், ஒரு 5 கோடியோ 10 கோடியோ லோன் வச்சுக்குவாங்க. அதை போய் நீங்க ஒரு மாருதி வாங்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, ரோல்ஸ் ரைஸ் கார் இப்படி இருக்கும், இதோட மைலேஜ் இப்படி, இதோட லக்ஸரி இப்படி, யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே சொல்றீங்க. அவர் என்ன சொல்லுவாரு? மாருதி காரு ஓகேப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு, ஐயோ அந்த கார்லாம் நான் லைஃப்ல வாங்கணும், ஆனா இன்னைக்கு எனக்கு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து மாருதி கார் அப்படின்னு சொன்னாருன்னா உங்களோட டைம், எனர்ஜி எல்லாமே வேஸ்ட். நீங்க வந்து ரோல்ஸ் ரைஸ் கார் வந்து விளம்பரம் பண்றதுக்காக போல, விற்கிறதுக்கு போறீங்க. அப்ப விற்க போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அந்த ஆடியன்ஸ் வந்து கரெக்டான ஆடியன்ஸ்ட போய் விற்கல அப்படின்னா உங்களோட டைம், எனர்ஜி வேஸ்ட். நீங்க முதல்ல யோசிக்கணும், இவர் மாருதி கார் வாங்கக்கூடிய இவர்கிட்ட போய் நம்ம எப்படி விற்கிறது. அப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்கன்னா ஆடியன்ஸ் யாருன்னு கண்டுபிடிங்க. நான் ஏன் வந்து நேற்று ஒர்க்ல உங்களோட டாஸ்க் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா இதுல இந்த கோர்ஸை படிக்கக்கூடிய ஆளுங்க யாரு கண்டுபிடிக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கக்கூடிய ஆளுங்க யாரு? ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது நான் ஐடி டு ஐடி, பிஸ்னஸ் பீப்புள், இவங்க எல்லாருமே வந்து படிக்கிறாங்க. இதுல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட படிக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், இது எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பான்னு சொல்லுவோம், ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு வர மாட்டாங்க. ஸோ அதனால இந்த கோர்ஸுக்கு, மற்ற கோர்ஸ்க்கு வருவாங்க, இந்த கோர்ஸுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வர மாட்டாங்க. அப்ப காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வர்றவங்க ஜாப் சீக்கர்ஸ். அப்ப நான் அந்த டார்கெட் ஆடியன்ஸை நான் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னா ஐ cannot sell my product. அப்ப டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா those who buy your product. இவங்க தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ ஒரு பொருளை நீங்க இனிமேல் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த இதுக்கு மார்க்கெட்டிங் பண்றீங்களோ அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பொருளை வாங்கக்கூடியவங்க டார்கெட் ஆடியன்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். வேர் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். இதை நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அஜித் டிஷர்ட்டை ஒன்று நீங்க சேல் பண்ணணும். அவர் போட்டிருக்கிற, ஐ மீன் அவர் படம் போட்டிருக்கிற ஒரு டிஷர்ட்டை, அந்த ஆடியன்ஸ் யார் உங்களுக்கு தெரியும்? யங்ஸ்டர்ஸ், அஜித்தோட ஃபேன்ஸ். நீங்க ஒரு விஜய் படம் வருது, அந்த தியேட்டர்ல கொண்டு போயிட்டு நீங்க அஜித் பட டிஷர்ட்டை வச்சுட்டு ஒரு கடை மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு விற்குமா? வியாபாரம் ஆகுமா? ஆகாது. ஏன்னா உங்களோட ஆடியன்ஸ் அவங்க இல்லை. உங்களோட ஆடியன்ஸ் அஜித் ஃபேன்ஸ். அஜித் படம் வர்ற அன்னைக்கு கொண்டு போய் நீங்க அதை சேல் பண்ணீங்கன்னா சேல் ஆகும். உங்களோட ஆடியன்ஸ் அஜித் ஃபேனா இருந்துட்டு நீங்க விஜய் படத்துக்கு கொண்டு வந்து வச்சீங்கன்னா ஆடியன்ஸ் மேட்ச் ஆக மாட்டாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அஜித் ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அங்க கொண்டு போய் நீங்க சேல் பண்ணணும். நீங்க எங்க இருப்பாங்கன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு விஜய் படத்துல கொண்டு போய் நீங்க வித்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் மேட்ச் ஆகும். ஸோ ஆடியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்கிறதே ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம எல்லாமே வந்து என்னன்னா இந்த மார்க்கெட்டிங் எதாவது விட்டுட்டு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வர்றதுனால இந்த ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த டார்கெட் ஆடியன்ஸ் ஃபார் லெட்ஸ் சே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு யாரு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கர்ஸ், ஓகே, நான் ஐடி டு ஐடி, கேரியர் சுவிச்சஸ், அடுத்தது ஆண்டர்பிரனர்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்.
ஸோ அவங்க ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சோம்னா மட்டும்தான் நம்மளால கரெக்டாக நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க, உங்களோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா டிஎம் கோர்ஸ். அது யார் வாங்குவாங்கன்னா இவங்க தான் அந்த ப்ராடக்டை வாங்கக்கூடிய ஆளுங்க. இப்போ இவங்க எங்க இருப்பாங்க, ஆன்லைன்ல எங்க இருப்பாங்க இவங்க? இந்த ஆடியன்ஸ் நான் எழுதியிருக்க பார்த்தீங்களா, ஜாப் சீக்கர்ஸ், நான் ஐடி டு ஐடி, இது எல்லாமே இப்போ எங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். லிங்க்டின்ல இருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் சொல்லுங்க அப்படியே, எங்க இருப்பாங்க ஆடியன்ஸ்? சார் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். வேற இது போக வேற எங்கேயாச்சும் இருப்பாங்களா? ஏன்னா இருந்தா சொல்லுங்க, நான் எழுதிக்கிறதுக்கு. ஸோ மெஜாரிட்டி அப்படி வச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டு எங்கேயோ இருப்பாங்க, டெலிகிராம்ல இருப்பாங்க, அது இருப்பாங்க. பட் மெஜாரிட்டி இதை தவிர்த்து வேற எங்கேயும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா ஒன்னா இதுல இல்லாம இருப்பாங்க, இல்லை இன்னொன்னு இருப்பாங்க. ஆனா யாரோ ஒருத்தங்க இதுல இருப்பாங்க. ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்க அப்படின்னா இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ நீங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது அவங்க எங்க ஆன்லைன்ல இருப்பாங்கன்னு பண்ணணும். இது ரெண்டுமே தெரியாம நான் சேல் பண்ண போறேன் என் ப்ராடக்ட் அப்படின்னு போனோம்னா எங்கேயோருக்கு போய் பண்ணிட்டே இருப்போம், யாரோ ஒருத்தவங்க வாங்குவாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் நம்ம மார்க்கெட். எனக்கு என் பொருளை வாங்கக்கூடியவங்க யாருன்னு தெரியாம நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இவங்ககிட்ட ட்ரை பண்ணலாம், அவங்ககிட்ட ட்ரை பண்ணலாம், நான் பண்ணிட்டே இருந்தேன்னா அந்த விற்கிற இதுக்கெல்லாம் நீங்க போகவே முடியாது. ப்ராட் ஆடியன்ஸ் எங்கேயோ போய் நம்ம பண்ணிட்டே இருக்கு, யாரோ ஒருத்தர் வாங்கட்டும் அந்த பொருள் அப்படி. அதனாலதான் நீங்க ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னு எடுத்தீங்கன்னா அந்த டைரக்டர் தெரியும் இந்த படத்தை யார் பார்ப்பாங்கன்னு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்காகவே அந்த படத்தை எடுத்திருப்போம். ஒரு சில படம் எல்லாரும் பார்க்குற மாதிரி எடுத்திருப்பாங்க, ஒரு சில படம் யங்ஸ்டர்ஸ் மட்டும், ஒரு சிலது விஜய் ஃபேன்ஸ் மட்டும். இந்த மாதிரி யாரு பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி அவங்க எடுக்கிறது தான் இது. இல்லை நான் இந்த படம் எடுக்கிற எல்லாத்துக்கும் சூட் ஆகும்னு எடுத்தாங்கன்னா ஒரு சிலர் தான் அப்படி சக்ஸஸ் ஆகும், மீதியெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஸோ ஐடென்டிஃபை யுவர் டார்கெட் ஆடியன்ஸ், ஐடென்டிஃபை வேர் தே வில் பி இன் ஆன்லைன். இன்னைக்கு இருக்கிற காலத்துக்காக நான் சொல்றேன், ஆன்லைன்ல எங்க இருப்பாங்க. இப்போ நான் இதே நியூஸ் பேப்பர்ல போய் இப்போ நான் விளம்பரம் கொடுத்தேன்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் இவங்க எத்தனை பேர் அதை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன முதல்ல 10 பேர் பார்ப்பாங்க, எனக்கு 10 கால் வரும்னு சொன்னேன். இப்போ 2 கால் கூட வராது. எந்த ஆடியன்ஸும் பேப்பரை பார்க்குற பழக்கமே இல்லை. யாராச்சும் இந்த 4 பேருக்கு யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்களா? பேப்பர் யாராச்சும் பார்க்குறீங்களா? ஒருவேளை இங்கே யாராச்சும் பார்ப்பாங்களா என்னவோ. சிவராமகிருஷ்ணன், இளங்கோ, லத்திகா, நீங்க நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்களா? நான் நியூஸ் பேப்பர் பார்க்குறேன் சார். பார்க்குறீங்க. வேற யார் பார்க்குறா? ஸோ பார்த்தாலும் அது எந்த ஆங்கிள் பார்க்குறாங்க, எந்த விளம்பரம் பார்க்குறாங்க என்னங்கிறது தெரியாது. பட் நம்ம மெஜாரிட்டி எடுத்துக்கும் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான இதுங்க. ஏன்னா அது பண்ணி பார்த்துட்டோம், நம்ம எல்லாம் பண்ணி பார்த்து இன்னைக்கெல்லாம் அது பெருசாக இது இல்லை. ஒரு நேமுக்காக நீங்கள் பண்ணலாம். இப்படி ஒரு கம்பெனி இருந்துட்டு இருக்கு, ப்ரெசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணலாம். ஸோ அதனால ஆடியன்ஸ் எங்கே இருப்பாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் தான் பெஸ்ட் மார்க்கெட்டிங். ஆடியன்ஸ் தெரியாமல் நான் போகிற போக்கில் நான் பண்ணுறேன், யார் படிக்கிறாங்களோ படிக்கட்டும். இப்போ யார் வேணாலும் படிக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் +2 முடிச்சவங்க படிப்பாங்க, 8th ஸ்டூடெண்ட்ஸும் கூட படிக்கலாம். ஆனால் அவங்க அவங்களோட ஆடியன்ஸாக, அதான் மெஜாரிட்டியாக பை பண்ணுறாங்களா அவங்க ப்ராடக்ட்டுங்கிறத பார்க்கணும். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் கூட ஸ்கூலில் கூட விளம்பரம் பண்ணிட்டே இருக்கேன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் பண்ணிட்டே இருந்தேன்னா 1-2 ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அது ஆடியன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் யுவர் ப்ராடக்ட், லெட்ஸ் சே 80% அண்ட் எபோவ் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவங்க தான் அவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ். மீதி 20% ஏதோ ஒரு அந்த சீசனுக்கோ அந்த டைமுக்கோ வாங்குறவங்க, அவ்வளோதான். மெஜாரிட்டி அது கிடையாது. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல ஏதாவது பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஆப்பிள் டெக்னாலஜி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, இதை நீங்க சொன்னது இது எல்லாமே கரெக்ட் தான். செல்லிங் யுவர் ப்ராடக்ட் இல்லை, நாளைக்கு வர்றப்ப சேல்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஏன்னா செல்லிங் a product is not a marketing. Selling is different, awareness is different. So consideration, conversion, மறுபடியும் funnel பத்தி பார்ப்போம். அடுத்து லீட்ஸ்னா என்ன, பிராண்டிங் என்னன்னு பார்த்தோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு பார்த்தோம், ஆப் அண்ட் டெக்னாலஜி எங்க இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம், ஆடியன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்கன்ட்டு ஆடியன்ஸ் தப்பா ஐடென்டிஃபை பண்ணினா எனக்கு மார்க்கெட்டிங் இதாயிரும் அப்படிங்கிறது இன்னொரு. ஓகே. ஸோ இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க.